Artful Happy Learning channel பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம். நம்ம எல்லாருக்குமே at in on இதை எங்கே உபயோகப்படுத்துறதுன்னு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. at அப்படின்ற ப்ரிப்போசிஷன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம உணர்த்துறதுக்காக அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு at 2 PM, at 11 AM, at 12 noon அப்படின்னு சொல்கிறதுக்கும் at noon, at morning அந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்தை நம்ம உணர்த்தணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அந்த at அப்படின்ற ப்ரிப்போசிஷனை அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ரிப்போசிஷன் at. இப்போது அட் நைட், அட் பெட் டைம், அட் கிறிஸ்மஸ், அட் ஈஸ்டர் இதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு டைம் இல்லையா? அட் த மொமெண்ட், அட் சன்செட், அட் த பிகினிங், அதே மாதிரி அட் த வீக்கெண்ட் டைம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம எப்பொழுதுமே யூஸ் பண்ணும்போது அதுக்கான ப்ரிப்போசிஷன் at. ஸோ இந்த நேரம் அப்படின்றது எவ்வளோ வேணாலும் மாறலாம். அதே மாதிரி நூன் அப்படின்றது மார்னிங், ஈவினிங் அந்த மாதிரி எப்படி வேணாலும் மாறலாம். பண்டிகை காலம், குறிப்பிட்ட பண்டிகை காலம், இந்த நேரம், ஆரம்பம், அது எல்லாத்தையுமே நம்ம at அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து இன் அப்படின்றது மாதத்தை, வருடத்தை, அதுக்கப்புறமா ஒரு லாங் பீரியட் சின்ஸ் 1919 சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இடங்களில் இன் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது இதுக்கான எக்ஸாம்பிளில் இந்த ஈவினிங், இன் சம்மர், இன் ஏப்ரல், இன் 2018, அதாவது இன் 2018, இன் த 1990s, இன் 2 hours, இப்படி நீங்கள் இந்த வாக்கியங்களை உபயோகப்படுத்திக்கணும். இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வந்தாலே இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள். இந்த பாஸ்ட், இந்த ஃப்யூச்சர், இது எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம இன் அப்படின்னு யூஸ் பண்ணிடணும். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். அடுத்து ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ஒரு நாளுக்காகவும் ஒரு தேதிக்காகவும், அதாவது டேஸ் அண்ட் டேட்ஸ். ஆன் மண்டே மார்னிங், ஆன் மண்டே ஈவினிங், on Sunday, on my birthday, என்னுடைய பிறந்த நாள் அன்று. அப்போ at my birthdayன்னு சொல்லக்கூடாது. on my birthday, on my wedding day. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாளையும் அந்த நாளினுடைய அதாவது கிழமை, அதுக்கப்புறமா அந்த என்ன டேட்டோ அதை நம்ம உணர்த்துற மாதிரி. on that day, on July 20th, on the weekend. இப்போ ஆன் த வீக்கெண்ட் அப்படின்னு கீழே இருக்கு இல்லையா? இந்த ஆன் த வீக்கெண்ட் நம்ம அட் த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட் ப்ரிப்போசிஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ அட் த வீக்கெண்ட் அப்படின்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆன் த வீக்கெண்டுன்னு அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இந்த ப்ரிப்போசிஷன், அதாவது அட், இன், ஆன் அப்படின்றத கிளியராக உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. வீடியோவை திருப்பியும் பாருங்கள். முக்கியமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ சூப்பராக உங்களால் பேசவும் முடியும். கூடவே நீங்கள் ஹிந்தியும் கற்றுக்கணும், இங்கிலீஷும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஹிந்தி பேசிக்ஸ் கற்றுக்கலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பெரிய ஜீனியஸ் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆர்ட்ஃபுல் ஹாப்பி லேர்னிங்.